வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒரு அப்டேட் தான். உங்களுக்கு இந்த டோக்ஸ் காயின் இந்த காயின் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் டெலிகிராமில் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் பைனான்ஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். அதுக்கு ஒரு சில ஆப்ஷன்கள் வந்துருக்கு. அது சம்மந்தமான அப்டேட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக் காயின் வந்து 23ஆந்தேதி லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தவங்க. பட் 26ஆந்தேதியாக மாற்றிருக்காங்க. சில பேர் வந்து என்ன இதை ஏமாத்துறாங்களான்ற கேட்டெல்லாம் இருந்தீங்க. பட் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பிட் போட்டிருக்காங்க. அதாவது சிலருக்கு வந்து ஃப்ரீயாக இந்த டோக் காயின் கிடைக்க போகுது, அவங்களுக்காகத்தான் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அது என்ன மாதிரின்றதை வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் போட்டிருக்கோம். அடுத்து இந்த டோக்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணால் இதில் உங்களோட எக்ஸ்சேஞ்சோட நேம் காட்டும். பைபிட்டோ வேறு என்ன எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டீங்களோ அது காட்டும். இப்படி காட்டாட்டி திருப்பி ஒருக்கா சரி பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம் குரூப்பில் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ரைட், இப்போ வருவோம் வீடியோக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக் காயின் வந்து எங்களுக்கு சில நாட்கள் தள்ளி போட்டிருக்காங்க. இதில் விட்ரோல் ஆப்ஷன் அதான் முக்கியமான காரணம். அது வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ்லேயும் இந்த டோக் காயின் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு இப்போ 23ஆம் தேதியில் இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பைனான்ஸில் வந்து லான்ச் பூல் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அதுக்குள்ளால் எங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கலாம். ஓகே, ஸோ அது சம்மந்தமான அப்டேட் வந்து அவங்களோட டெலிகிராமில் ஆல்ரெடி கொடுத்துருந்தவங்க. நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ பைனான்ஸில் அந்த அப்டேட் இருக்குது. நான் பைனான்ஸ்லேயும் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ பைனான்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டேன். இதில் பாருங்கள் டோக் காயின் பைனான்ஸ் லான்ச் பூல்ண்டு தந்திருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களோட பிஎன்பி இருக்கணும், பைனான்ஸ் காயின் பிஎன்பி அல்லது எஃப்டியூஎஸ்டி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு காயின் இருந்தால் என்ன, இல்லை இந்த 2 காயின் இருந்தாலும் நீங்கள் இதை ஸ்டேக் பண்ணணும். ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே இந்த டோக் காயின்ஸ் கிடைக்கும். ஓகே, அவங்க எப்போ இது லிஸ்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். 26ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுறன்ற மாதிரி தான் இப்போதைக்கு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த லான்ச் பூல் வந்து டீட்டெயில் வந்து இதில் தந்திருக்காங்க. பைனான்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் 57வது லான்ச் பூல் ப்ராஜெக்டாக இந்த டோக் காயினை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இவங்க பைனான்ஸில் லிஸ்ட் டேட்டுன்னு தந்திருக்காங்க பாருங்கள். இந்த காயின் வந்து 8ஆம் மாதம் 26ஆம் தேதி, இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கு 21 26 இன்னும் ஒரு 5 நாளில் இது வந்து லிஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து இதில் வந்து டோக்கன் நேம் வந்து பார்த்திங்கன்னா டோக்ஸ்ன்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை எவ்வளோ வண்டி இதில் தந்திருக்காங்க. இந்த டோக் காயின் சப்ளை அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பூல் டோக்கன், அதில் வந்து உங்களுக்கு 4% டோட்டல் டோக்கனில் 4% வந்து லான்ச் பூல் ரிவார்டாக தர்றாங்க. அதாவது ஃப்ரீயாக உங்களுக்கு தர போகிறாங்க. ரைட், அதுக்கு நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கேஒய்சி பண்ணி இருக்கணும். அதோட வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். ஸ்டேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிஎன்பியும், அதாவது அந்த அவங்க தர்ற அந்த பிஎன்பி நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா இவ்வளோ காயின் இருக்கும். இதை வந்து பிரித்து தருவாங்க. உலகம் முழுக்க இருக்கிறார்கள் ஸ்டேக் பண்ணுறாங்களுக்கு. நாங்கள் ஒரு பிஎன்பியை வச்சுருந்தோம்னா அந்த ஒரு பிஎன்பிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேக் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எஃப்டியூஎஸ்டிடி என்றால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக அவங்க தர்ற லான்ச் பூலில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி ஸ்டேக் பண்ணுறாங்களுக்கு தான் 85% கொடுக்க போகிறாங்க. எஃப்டியூஎஸ்டிடி ஸ்டேக் பண்ணுறாங்களுக்கு 15% தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். 23ஆம் தேதி, இன்றைக்கு 21 22 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் யூடிசி டைம் தந்திருக்காங்க. 23:59 தந்திருக்காங்க. 26ஆம் தேதி வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள்கிட்ட பிஎன்பியோ இல்லை எஃப்டியூஎஸ்டியோ இருந்தால் அதை கொண்டு போயிட்டு ஸ்டேக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டேக் பண்ணிங்கன்னா மட்டும் காணும் உங்களுக்கு ஃப்ரீயாக இது கிடைச்சிக்கொள்ளும். சில நாட்கள் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வரும். ஸோ பைனான்ஸில் வந்து தான் தந்திருக்காங்க. அடுத்த இந்த டோக்ஸில் வந்து லிங்க் தந்திருக்காங்க, டெலிகிராம் போட் லிங்க் வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாலும் போய்க்கொள்ளலாம். நீங்கள் பைனான்ஸில் வந்துட்டு மேலே சர்ச் பட்டனில் DOGS அடித்து சர்ச் பண்ணிங்கனாலே இந்த ஆப்ஷன் வரும். நீங்களும் வாசித்து பார்த்துக்கொள்ளலாம். மற்றது இந்த லான்ச் பூல் சம்மந்தமான மேலதிக விவரங்கள் இதில் தந்திருக்காங்க. ஸ்டேக் பண்ண தெரியாத ஆட்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. உங்களோட பைனான்ஸுக்குள்ளே வந்துட்டு இதில் வாலெட்டுக்கு போய்க்கொள்ளுங்க. வாலெட்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட இப்போ இதில் பிஎன்பி இருக்குது, எந்த இருக்குது பிஎன்பி, இதை என்ன செய்யுங்க, ஸ்டேக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலும் ஸ்டேக் ஆப்ஷனுக்குள்ளால் போயிட்டு செய்யலாம். இல்லாட்டி ஹோம் பேஜுக்குள்ளால் வந்து, அதாவது இதில் வந்து
நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது. இதை கிளிக் பண்ணி கொண்டீங்கனாலும் ஓகே. இதை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்கன்றதை இதில் கொடுத்துக்கொள்ளணும். ஸோ இதில் வந்து இந்த இருக்கு ஆப்ஷன், இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டேக் பண்ணலாம். இதில் வந்து எத்தனை நாளைக்கு ஸ்டேக் பண்ண போகிறீங்கன்றது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் இதில் ஸ்டேக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து உங்களுக்கு இந்த பிஎன்பி ஸ்டேக் பண்ணக்குள்ள அதோட வந்து உங்களுக்கு டொன் காயினும் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்டா அதோட லான்ச் பூலும் போய்கொண்டு இருக்குது. ஸோ 2 in 1 மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன், அதோட டொன் காயினும் கிடைக்க போகுது. நல்ல ஒரு விஷயம், மிஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பிஎன்பியை கொண்டு வந்து இதில் ஸ்டேக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்து பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் கொடுக்குறேன், இல்லை மேக்ஸிமம் அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் லோ அமௌண்ட் இந்த இருக்குது பாருங்கள். மினிமம் இந்த அமௌண்ட் இருந்தால் தான் நாங்கள் ஸ்டேக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்த் தேர்தலுக்கு ஒருக்கா இதில் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்டையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பூலில் வந்து எனக்கு பைனான்ஸுக்கு இந்த மினிமம் அமௌண்ட்டுக்கு வந்து டொன் காயினும் எனக்கு கிடைக்கும். அதான் இப்போதைக்கு இதில் போகுது லான்ச் பூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. நியூ லிஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த இருக்குது பாருங்கள், டொன் காயினும் இதில் வந்து இன்னொரு 13 நாளில் லிஸ்டிங் என்று சொல்லியிருக்காங்க லான்ச் பூலில். ஸோ அதால் பிஎன்பி ஸ்டேக் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதுவும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, உடனடியாக செஞ்சு கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோக் காயின் அட்ரஸ் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு வாலெட்டுக்கு போய்க்கொள்ளுங்க. இதில் ஸ்பாட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு டிபாசிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் வந்து DOGS என்று சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த டோக்ஸ் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து டொன் நெட்வொர்க் இருக்கும், டொன் காயின் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் ஒரு மெசேஜ் வரும், அதாவது கட்டாயம் வந்து மெமோன்ற டீட்டெயில் கொடுத்தா தான் உங்களுக்கு விட்ரால் வருமெண்டு இதை ஓகே பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இதில் கிளிக் பண்ணி இந்த அட்ரஸை காப்பி பண்ணி டிபாசிட் அட்ரஸ் என்ற இடத்துல அதை கொடுங்க. அதே போல் இந்த டோக் மெமோன்றதுக்கு இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நான் இது ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதால் இது காட்ட முடியலை. இதை கிளிக் பண்ணி இதில் கிளிக் பண்ணி அவங்களுக்கு கேட்ட அந்த டீட்டெயிலோட சம்டைம் உங்களுக்கு யூஐடி கேட்பாங்க. யூஐடி கேட்டாங்கன்னா பைனான்ஸில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு அந்த வாலெட் ஐடியை எடுத்து கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போது அதை கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எனக்கு பைபிட்னு காட்டுற மாதிரி உங்களுக்கு பைனான்ஸ் வந்து காட்டும். ஸோ ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் ஒர்க். ஸோ விட்ரோவல் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இது விட்ரோ ஆகாது. அவங்க 26ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அநேகமாக 25ஆம் தேதி இல்லை 26ஆம் தேதி அன்றைக்கு தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதுவும் நீங்கள் உடனே விற்கல, லிஸ்ட் பண்ணினாங்கன்னா லிஸ்ட் பண்ண உடனே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, அதாவது சேல் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதை ஜஸ்ட் சும்மா வச்சு தான் இருக்கணும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் கீழே வந்து கிளைம் ஹிட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் இந்த இதுகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டோக் காயின் சம்மந்தமான அப்டேட்டுகள். மிக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் இதை வாலெட்டை கனெக்ட் பண்ணி செஞ்சு கொள்ள வேண்டியது தான். ஓகே, அது செஞ்சிங்கன்னாலே விட்ரோல் எடுக்கலாம். விட்ரோல் வந்து உடனே வராது. அடுத்தது இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0.01 போகுமென்று சொல்லப்படுது. ஓகே, ஆனால் சிலர் சொல்கிறாங்க 0.01 போகுமெண்டு, சிலர் சொல்கிறாங்க 0.003 போகுமெண்டு. ஸோ இதில் எது போகுமென்றது சொல்ல இயலாது. பட் எங்களுக்கு எவ்வளோத்துக்கு கூட போதோ அந்தளவுக்கு நல்ல 0.01 போச்சு என்றாலே எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். ஓகே, அடுத்தது மிக மிக இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பயுமே ஒரு காயின் லிஸ்ட் ஆகினோடனே விற்க வலிக்கிறாதீங்க. ஒரு 1 வீக்கோ 2 வீக் வெயிட் பண்ணிங்கன்னா கட்டாயம் அது என்னென்னா அன்றைக்கி லிஸ்ட் பண்ணாண்டு பெரும்பாலானாக்கள் விற்கிறபடியால் இப்படி இங்கே லிஸ்ட் பண்ணாலும் உடனடியாக இப்படி ஏறின உடனே மலமலண்டு அது சேல் ஆகும். சேல் பண்ணக்குள்ளே டக்குனு கீழே வந்து பிறகு தான் டோக்கன் எல்லாம் இப்படி போய் இப்படி வந்து கொண்டு இருக்கும். ஓகே, உங்களுக்கு நோட் காயினை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நோட் காயினை மட்டும் காட்டுறேன். இந்த நோட் காயினை பற்றி பார்த்தீங்கன்னாலும் இதுவும் வந்து லிஸ்டிங் வந்து இதில் மந்த்லி சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேனே பாருங்களேன். இது லிஸ்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ரைஸில் லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் உடனடியாக இது ஏறினது அதுக்கு பிறகு எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். அது நீங்கள் இந்த உடனடியாக உங்களால் சேல் பண்ண 7 ஆண்டு கேட்டால் அந்தளவு சேல் பண்ணுறது கஷ்டம் எங்களுக்கு.
பட் நாங்கள் ப்ரைஸை செட் பண்ணி வைக்கலாம். இதில் டே சார்ட்டில் காட்டுறேன்னு பாருங்கள். இது லிஸ்ட் பண்ண பிறகு உடனடியாக இது இங்கே இறங்கி இப்படியே வந்துடும். பலர் வந்து இந்த இடத்துல சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் இங்கே வரைக்கும் போனது ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்குள்ளே இங்கே வரைக்கும் போனது. ஸோ உங்களுக்கு இப்படியே கூடி குறையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. எங்களுக்கு லிஸ்ட் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து 2 மடங்கு 2 எக்ஸ்ட்ரா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா வந்தாலும் ப்ராஃபிட் தான். அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து சேல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் டவுனில் இருந்தபடியால் இந்த ப்ரைஸ் இங்கே வந்து நிற்கிது. பட் 0.01 ப்ரைஸ் வந்து குட் ப்ரைஸ் தான். ஓகே, ஸோ அது லிஸ்ட் பண்ணக்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.00077 லிஸ்ட் பண்ணியிருந்தவங்க. பட் இப்போ 0.01 நிற்கிது. ஓகே, ஸோ அதால் லிஸ்ட் பண்ண உடனே விற்க வலிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து வில்லுங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக இல்லாமல் கொஞ்சம் நியூஸுகளை பார்த்து அப்டேட்டுகளை பார்த்து இல்லை உடனே விற்கிறேன்டாலும் அது உங்களோட இஷ்டம். பட் என்னகிட்ட கேட்டால் நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்வேன். பார்த்து சம்டைம் ப்ரைஸ் டவுன் ஆகினாலும் சொல்ல இயலாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ வந்து இந்த டோக்காயின் அப்டேட். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.